इनिय उறவுகளுக்கு काலை वणकम आदरणीय बंधुगण नमस्कार अम्मा बोलर వచ్చి आशा करछि आपण मन भी बोलर थिबो ଆଜି ଏ ନାଇଟ୍ ରେ ନା ମୁଁ ଝିଅ ମୁଁ ଖୁସି ପାଖରେ ସେ ରୋଟି ବେଲିବ ଶିଖୁଛି ପରଟା କରିବା ପାଇଁ ଗାଁରୁ ଆସିବା ଟାଇମ୍ରେ ସମର୍ ஹாலிடேஸ் னா நம்ம பிள்ளைମାନଙ୍କୁ ஏ சபனா சிக்கிவ போய் மிலிபோ இது வந்துட்டு எங்க நாத்தனாரோட பொண்ணு வந்து பரோட்டா பண்றா டியூஸ்டேன்றதால வந்து வீட்ல ரொட்டி பண்ண மாட்டாங்க அடுப்புல சுடுற மாதிரி எந்த ஒரு பொருளும் பண்ண மாட்டாங்க இது தேர்ட் டே நாங்க ஒரிசாக்கு வந்து என் பொண்ணும் வந்து ரொட்டி பண்றதுக்காக கத்துக்கிறான் இதெல்லாம் நாம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது இந்த விஷயமெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் கத்துக்க முடியாது நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம அக்கா பசங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ அதை பார்த்துதான் நம்ம பசங்க வந்து கத்துக்க முடியும் இது வந்து லைஃப்ல இருக்கிற சயின்ஸ் இது நார்மல் டெக்னிக்கலா பசங்க வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றத வந்து பார்த்து கத்துக்கிறது இது இதெல்லாம் வந்து ஊருங்களுக்கு எங்கன்னா போகும்போது தான் கிடைக்கும் நம்ம எந்த ஷாப்பிங் மஹால்ல போயிட்டு ஷாப்பிங் பண்ணும் போதோ நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் லைஃப்ல கத்துக்க கிடைக்காது கேம்ஸ் விளையாடலாம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து டைம் பாஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் ஆனா இந்த நேச்சுரல் ஹேர்ல ஊர்ல போயிட்டு எது எது பண்றாங்களோ வீட்டுல சாப்பாடெல்லாம் அதை பண்ணி அந்த கோதுமை மாவுல ரொட்டி பண்ணி அதெல்லாம் வந்து கத்துக்கிறது பண்றது வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது நம்ம பசங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம கிராம லைஃப் எப்படி இருக்குன்றத சொல்லி கொடுக்கறதுக்காகவும் தான் சம்மர் ஹாலிடேஸ் வருது உறவுகளோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கும் தாத்தா பாட்டி எல்லாரும் ஈவினிங் ஆனா அப்பா வந்து என் பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க கூட்டின்னு போவாரு அதுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்போம் மார்க்கெட்ல அப்பாவுக்கு வந்து 76 இயர் ஆயிடுச்சு எங்க மாமனாருக்கு இருந்தாலும் அந்த டைம்ல வந்துட்டு அவர் கூட்டின்னு போயிட்டு வண்டியில பொண்ணுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டின்னு வர்ற சந்தோஷம் வந்து ரொம்ப இதுவா என்ஜாய் பண்ணி அவர் கூப்பிடுவாரு அவர் கூட்டின்னு போறதுக்காகவே இவ வெயிட் பண்ணின்னு இருப்பா அந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்துட்டு நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது அக்கா வந்து நாத்தனார் வந்து பரோட்டா பண்றாங்க இது காலையில வெனஸ்டே காலையில வீட்டுல செடியில வந்து நிறைய கத்திரிக்காய் இருக்கு சரி கத்திரிக்காய் வச்சே ஒரு நம்ம பஜ்ஜி மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு தோசை செய்யறதுக்காக நிறைய கத்திரிக்காய் கொஞ்சம் டாலி போட்டிருக்கேன் நான் இது வந்து வெயில் இங்க ஜாஸ்தியா இருக்கிறதால வீட்டு பசுமாட்டு பால் தான் இது சும்மாவே தெரிஞ்சிச்சு அப்படியே இங்க வந்து ஒரிசால வந்து நீங்க நைட்டு சாப்பாடு இருந்ததுன்னா அதுல வந்து மாங்காய் அந்த மாவோடு இருக்கும்ல அதை போட்டு வைப்பாங்க அந்த சாப்பாடு காலையில அந்த பழைய சாதம் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எல்லாருமே வந்து அது வந்து ஆம்புலன்னு சொல்லுவாங்க ஆம்புலம் வந்து பழைய சாப்பாட்டுல போட்டு வைப்பாங்க அம்மா ஏட்டேன்னா அம்மா பாபான்னா ஏட்டோ அம்மா घर पकरे सब बाबा ये कल्टीवेशन करके एत्ते सुजना सुई आउ बैगण सब एत्ते फ्रेश ये सब ना कट करके ऑलरेडी बेसी बेसी अच्छी सेट पे कट करके सीझी फ्राई करबा टाइम रे पिल्ला मन खाइबो बैगण भी बेसी अच्छी सेट पे बाबा बहु नॉन वेज खाइबने वेज खाइबना அதுக்காக அப்பா அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க தோசை செஞ்சு வச்சிருக்கோம் இங்க நாங்க தோசையும் காலையில அந்த கத்திரிக்காய் போட்ட சட்னி மாதிரி பண்ணது முருங்கைக்காயை ஃபுல்லா நல்லா வேக வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கடுகு போட்டுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு முருங்கைக்காய் எல்லாம் போட்டாவே செம்மையா இருக்கும் டேஸ்ட் தயிர் சாப்பாடு நாங்க பொக்கால பருத்த கூட சாப்பிட்றதுக்காக அதை பண்ணின்னு இருக்கோம் ଆଉ ସଜନା ଛୁଇଁ ସିଝିକି ଟିକେ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ପକେଇକି ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇଦେବା ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବାବା ବୋଉ ନନଭେଜ ଖାଇବାନେ ଆମ ସବୁ ଖାଇବା ପାଇଁ ମାଛ କରୁଛନ୍ତି ଭାକୁର ମାଛன்னா நம்ம गांवରେ பொக்கரியில தூர்ச்சுந்தி லோக்கோ ସେଇଟା இங்க ஒரு மீன் வந்து நம்ம பாண்ட்ல பிடிக்கிற மீன் அந்த மீனுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது பாக்குற மாச்சு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உயிரோட பிடிச்சின்னு வந்தாங்க அதுதான் பண்றதுக்காக இன்னைக்கு வெனஸ்டேன்றதால முருங்கைக்காய் நல்லா வெந்துச்சு அது அப்பாவுக்கு செய்யும் போது எப்பவுமே கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால கடுகெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு முருங்கைக்காய் எல்லாம் ஆல்ரெடி வெந்திருக்கிறது எடுத்து அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும் சாப்பாடு கூட சாப்பிடும் போது இப்போ வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதால ஒரு சில பொக்கால வரதை தான் நாங்கள் சாப்பிட்றது எல்லாருமே நார்மல் சாம்பார் டாலி எது பண்ணாலும் போட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது இது வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் அப்புறம் கொஞ்சமா இட்லி பவுடர் போட்டிருக்கேன் ஏன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் இருந்தாலும் அப்பா சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்றதுக்காக அதனால கொஞ்சம் நார்மலா உப்பும் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க காரமும் கம்மியா சாப்பிடுவாங்க அதுக்கேத்த மாதிரி இது வந்து சாப்பாடு அவங்களுக்கு இதுவும் கத்திரிக்காய் வந்துட்டு அதை மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் இடிச்சிட்டு கடுகு எண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா
அதையும் இதையும் வச்சுன்னு சாப்பிட்ருவாங்க. அப்புறம் அக்கா வந்து அந்த பம்கினோட கீரை இருக்குல்ல, அத பண்ணி குடுப்பாங்க. அது ரொம்ப இப்போ இங்க செடியே தோட்டத்துல இருக்கிறதால அந்த கீரை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பண்ணிட்டு, இங்க கீழ வந்து நாங்க வெஜ் பண்ணின்னு இருக்கோம். மேல நான்வெஜ் பண்ற மாரி. ஏன்னா 2ம் வந்து ஒரே இதுல வந்து கேஸ்ல வந்து பண்ண மாட்டாங்க. வெஜ்ஜும், நான்வெஜ்ஜும் அதனால. நான் இங்க வெஜ் பண்ணின்னு இருக்கேன். மேல அக்கா வந்து நான்வெஜ் பண்ணின்னு இருக்காங்க. வெட்னஸ்டே எங்களோடது வந்து இந்த மாரி தான் ப்ரிப்பரேஷன் போயின்னு இருக்கு. எவ்வளோதான் வெயில் இருந்தாலும், சாப்பாடு வெறுமனே சாப்பாடு தண்ணி ஊத்தின்னு சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒரு 5, 6 வெரைட்டி ஆயிடும். இங்க அக்கா வந்து அன்னைக்கு உயிரோட 2 நாள் முன்னாடி எடுத்துட்டு வந்த மீன் இருக்குல்ல, மண்டே புடிச்சுன்னு வந்தது. இது உயிரோட தான் இருந்தது. இந்த மீன் வந்து பாக்குரம் மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிசால. தமிழ்நாட்டுல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அக்கா கிளீன் பண்றதுக்காக கட் பண்ணின்னு இருக்காங்க. இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குமா இருக்கிற மீன்லயே. அது சரி பசங்களுக்கு செஞ்சு குடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மீனை கட் பண்ணிட்டு செய்யறதுக்காக ரெடி பண்ணின்னு இருக்காங்க. बाकुरो मಚ್ಚ तमिळ्र कोण कोइबा मु जानी नहीं मंडे ना आम पक्कर घर पोखरी ସେଇଟା ଧରିବା ଟାଇମରେ ସେମିତି ନେଇକି ଆସୁଛନ୍ତି ସେଇଟା କରିବା ପାଇଁ ଆପା କ୍ଲିନ୍ କରୁଛନ୍ତି ଏ ମାଛ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଏତେ ମାଛର ବ୍ଲଡ୍ ବାହାରୁଛି ଆମେ ଦେଖୁଛି ଆପା କ୍ଲିନ୍ କରିକି ଉପରେ ଏଇଟା କରିବା ପାଇଁ ଏ ତମିଳର କଣ ଏ ମାଛକ ନାଁ ମତେ ମନେ ନାହିଁ ଓରିଆର ବାକୁର ମାଛ କହିବ ଏଇଟା କଟ୍ କରିକି ରୋଷେଇ କରିବା ପାଇଁ ଆପା କ୍ଲିନ୍ କରୁଛନ୍ତି ଆଉ ଆମେ କେତେ ବି ପଇସା ଦେଇକି ସପିଂ ମହଲ ସବୁ ଯିବା ଟାଇମରେ ଏସିରେ ଅଲରେଡି ଘର ପିଲାମାନଙ୍କୁ ସବୁ ଏସିରେ ରହିକି ତାଙ୍କ ଦେହ ସବୁ ଖରାପ ଅଛି ଆଉ ସମର ହଲିଡେଜରେ ଆମ ଓଡ଼ିଶାରେ ଏତେ ଖରା ଅଛି ଆମେ ଯିବା ନାହିଁ ଏମିତି ନାହିଁ ଆମ ପିଲାମାନେ ସମ୍ଭାଳି ପାରିବେ ନାହିଁ ଆଉ ବାପା ମାମା ଆମକୁ ଜନ୍ମ କରିଥିଲେ ବାପା ମାମା ଖରାରେ ସମ୍ଭାଳି ପାରୁଛୁ ନା ଆମେ ସମ୍ଭାଳି ପାରିବ ନାହିଁ ଆଉ ତାଙ୍କୁ ସବୁ டைம்னா நமக்கு இருக்கிற ஒவ்வொரு டைமும் வந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நம்மளோட லைஃப்க்கு இன்னும் ஏஜ் இருக்கு ஆனா அப்பா அம்மாவோட லைஃப் வந்து ஆல்ரெடி நமக்காக எல்லா டைமும் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்காக இருக்கிற டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பசங்களுக்கு லீவு கிடைக்கும் போது அவங்க கூட இருக்கிறது தான் அங்க இந்த கம்ஃபர்டபுள் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்றதை விட்டுட்டு அங்க என்ன இருக்கோ அப்படியே போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணா நல்லா இருக்கும் இது வந்து நான் ஒரு கிரீன் இலை போட்டிருந்தேன்ல அது பிரியாணி இலை இங்க எங்க வீட்டுல வந்து பிரியாணி இலை மரம் இருக்கு அது அம்மா அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க அதை போட்டாவே நல்ல வாசனை வரும் அந்த மீன் வந்து நான் கூட்டு மாதிரி பண்றதுக்காக இங்க ஒரு சில இப்படிதான் பண்ணுவாங்க கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த பிரியாணி இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுவாங்க வதக்கிட்டு அதுக்குள்ள மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா பவுடர் ஜீரா பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க ஆனால் மீன் தலையும் வால் வந்து ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சது தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால மீன் வந்து குழம்பு கூட இங்கே பச்சையாக செய்ய மாட்டாங்க எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணது தான் பண்ணுவாங்க எறாவும் அப்படிதான் ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க ஒரிசால நான் அதுக்காக என்ன பண்ணேன் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றாம அது கரெக்டாக கொஞ்சம் வெந்துட்டு உடனே மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல மற்ற இதுவெல்லாம் வந்துட்டு அந்த மீனோட மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டதே சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிட்ருவாங்க பொக்கல பருத்த கூட இது வந்துட்டு இதை மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தலையும் வால் மட்டும் இது மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலா எல்லாம் ஃபுல்லாக வேகணும் வெந்துட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மீன் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணாவே போதும் மீன் பாருங்க நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு அது தலையும் வால் மட்டும் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாவே செம்ம சூப்பராக இருக்கும் இதுவும் பொக்கலை பருத்த கூட சாப்பிட்றதுக்கு ஆனால் இங்கே ஒரு சில வந்து கொத்தமல்லி கிடைக்கல இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால அதனால கொத்தமல்லி கிடைக்காம வெஜிடபிளும் வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வந்து இங்கே தோட்டத்தில் இருக்கிறதால நாங்கள் அதை யூஸ் பண்ணின்னு இருக்கோம் சரி எது எது இருக்கோ அதை யூஸ் பண்ணலான்னு ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்கிறதால ஃப்ரெஷ் வெஜிடபிள் எல்லாம் கிடைக்கவே இல்லை இருக்கிறதே இது எதுவுமே எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் கிடைக்கிற வெஜிடபிளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக எது எது வீட்டில் வெண்டைக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் இருக்குது கீரைலாம் இருக்குல்ல அதெல்லாம் அதிகமாக செய்கிற மாதிரி பார்த்துன்னு இருக்கோம் மார்க்கெட்டில் வாங்காமையே பார்த்தீங்களன்னா வெளியே வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு அந்த நான் லைட் எதுவுமே போடாமல் வெளியே இருக்கிற வெயில் தான் இந்த இதுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சம் கேமராவும் பிளர் வர மாதிரி
நாங்க ஒரிசால இங்க அப்பா அம்மா கூட நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம். நான் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்ற தாட்ஸ், என்னோட கருத்துக்களும் உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட ଚ୍ୟାନେଲ ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்க. ଆମ ଓଡ଼ିଆର ବାବା ବୋଉମାନେ ବୋଉ ସାଙ୍ଗରେ ଏନ୍ଜୟ କରୁଛନ୍ତି. ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ. ଥ୍ୟାଙ୍କ ୟୁ।